வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சால்வை அணிவிக்க காத்திருந்த நிர்வாகியை அக்கட்சியின் முக்கிய நிர்வாகியான கே.பி. ராமலிங்கம் மோசமாக நடத்திய வீடியோ வெளியாகி இருக்கிறது. அண்ணாமலைக்கு முன்பாகவே கே.பி. ராமலிங்கம் அடாவடியாக செயல்பட்டு இருப்பது பாஜக தொண்டர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. சேலம் மாவட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்ற திருமண நிகழ்ச்சியில் சால்வை அணிவிக்க வந்த நிர்வாகிகளை அக்கட்சியின் துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் அடாவடியாக தள்ளிவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. திமுக முன்னாள் எம்பியான கே.பி. ராமலிங்கம் திமுக முன்னாள் எம்பியான அழகிரியின் ஆதரவாளராக இருந்து வந்தார். இவர் 2020ஆம் ஆண்டு திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் பாஜகவில் இணைந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு பாஜகவின் மாநில துணைத் தலைவர் பதவி அளிக்கப்பட்டது. தற்போது மாநில தலைவர் அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளராக கே.பி. ராமலிங்கம் செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் பாஜக மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இந்த திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக அண்ணாமலை வந்திருந்தார். மணமக்களை வாழ்த்துவதற்காக அண்ணாமலை மேடைக்கு சென்ற போது கட்சியினர் யாரும் மேடையில் நிற்க கூடாது என மிரட்டுவது போல் குரல் கொடுத்துள்ளனர். அந்த நேரத்தில் மணமக்கள் அருகே இருந்த பாஜக முன்னாள் மாவட்ட பார்வையாளர் முருகேசன் அண்ணாமலைக்கு சால்வை அணிவிக்க காத்திருந்தார். அப்போது வேகமாக முருகேசனிடம் சென்ற கே.பி. ராமலிங்கம் சால்வையை பிடுங்கியது மட்டுமில்லாமல் கையை பிடித்து இழுத்து சென்றார். இதனால் பாஜக நிர்வாகி முருகேசன் நிலை தடுமாறி கீழே விழ சென்றார். கே.பி. ராமலிங்கத்தின் இந்த செயல்பாடுகள் பாஜகவினர் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் கே.பி. ராமலிங்கம் மாநில தலைவர் அண்ணாமலை முன்பாக அடாவடியாக நிர்வாகியை கீழ்த்தரமாக நடத்தியது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி ட்ரெண்டிங்கில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து திமுகவினர் கே.பி. ராமலிங்கத்திற்கு எதிராக வீடியோவை பதிவிட்டு கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். திமுகவினர் ஏற்கனவே பாஜகவினர் மீது கடுமையான கோபத்தில் உள்ளனர். இந்த சமயத்தில் லட்டு மாதிரி இப்படி ஒரு விஷயம் திமுக கையில் சிக்கி உள்ளது. கண்டிப்பாக இந்த லட்டை பூந்தியாக்கும் அளவிற்கு திமுகவினர் பாஜகவை வச்சு செய்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அண்ணாமலை இந்த சம்பவத்திற்கு என்ன புதுக்கதை கட்டப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.